இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி கர்த்ததாமே அடியேனை மறைத்து உடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகளானது அடியேனுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் என் கட்டளை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே, இந்த பரிசுத்தமான தேவ கிருபையின் ஆலயத்தின் நடுவிலே கர்த்தருடைய கிருபையை சிந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து உயர்த்தி பாடின சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீதின் தாழ்மை, அதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. தலைப்பு என்னது? தாவீதின் தாழ்மை. முதலாவது தாவீதினுடைய தாழ்மையை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக, தாவீது யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து சற்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். உங்களிடத்தில் ஒரு கேள்வி, தாவீது என்றால் என்ன பொருள்? பிரசங்கம் பண்ண வந்தீங்களா? பிரசங்கம் பண்ணீங்களா? ஜபத்துல பங்கு பெற்றீங்களா? அப்படியே போயிட்டு இல்லையா? சங்கீதக்காரனாகி தாவீது எத்தனை சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார்? சங்கீதங்களின் தொகுப்பு கிட்டத்தட்ட 150 சங்கீதங்கள் நம்ம வைத்திருக்கிறோம் இல்லையா? எல்லா காலை ஆராதனைகளிலும் மாலை ஆராதனைகளிலும் என்ன பண்றோம்? முறையாக சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் 95ஆம் சங்கீதத்தையும் 100வது சங்கீதத்தையும் பாடலாக பாடுகிறோம். தாவீதின் சங்கீதங்கள் என்றைக்காவது யோசித்து இருக்கிறோமா? தாவீது, அநேகருடைய பெயர்கள் தாவீதாக இருக்கலாம், ஒருவேளை தெரிந்து வைத்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒரு கேள்வி, தாவீது என்றால் என்ன பொருள்? தாவீது என்பது எபிரேய வார்த்தை, சரியா? தாவீது எபிரேயத்திலும் தாவீது தான். ஆங்கிலத்தில் இன்றைக்கு டேவிட் அப்படின்னு அழைக்கிறோம், எபிரேய மொழியில தாவூத் அப்படின்னு சொல்லுவார்கள். தாவீது என்றால் பிரியமானவன் என்று பொருள். குறித்து வைத்துக் கொள்ளலாம். மறுமுறை என்னைக்காவது வாய்ப்பு கிடைத்தால் இதே கேள்வி உங்கள் மத்தியில் கேட்க நான் ஆசைப்படுகிறேன். தாவீது என்றால் பிரியமானவன், beloved என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருக்கு பிரியமானவனுடைய தாழ்மையை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஈசாயின் புத்திரர்களிலே கடைசி குமாரனாக இருக்கிற 8வது குமாரனாக இருக்கிற இந்த தாவீது எப்படி தன்னை தாழ்த்தினான்? தேவனிடத்துல தன்னை தாழ்த்தினதுனால அவன் என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டான்? இந்த லெந்து காலங்களிலே நாமும் நம்மை தாழ்த்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வில் இந்த தேவ கிருபையின் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். ஆயத்தமா இருக்கீங்களா இல்லையா? அருகில் இருக்கிறவங்களை கரங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எதை குறித்து கலங்காதீங்க, ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் 40வது சங்கீதமானது சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நன்றி அறிதலின் ஜெபமாக தேவன் தன்னுடைய வாழ்விலே செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தரை துதிப்பதுமாக எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் கடைசி வசனத்தை தான் மிக சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமை, ஒருவேளை இன்றைக்கு அநேக நேரத்தில் குடும்பத்தில் அல்லது நாம் பணிபுரிகிற இடத்துல அல்லது நம்முடைய சமுதாயத்தில் நாம் அதிகமாக யோசிக்கிற அல்லது பேசப்படுகிற காரியம், நான் சிறுமைப்படுத்தப்பட்டவன்,
என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், என்னை புறமே தள்ளிவிட்டார்கள், எல்லாரும் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் பல இடங்களிலே பல்வேறு சூழல்களில் புறக்கணிக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால, என்றே ஒரு நாள் அல்லது அனுதினமும் அல்லது பல்வேறு சூழ்நிலைகளிலே புறக்கணிக்கப்படுகிறோம். அநேக நேரத்தில் நாம் அதை குறித்து கவலைப்படுவது உண்டு, அதை குறித்து கலங்கி நிற்பது உண்டு. ஐயோ, எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்களே, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே, எல்லாரும் என்னை தள்ளிவிட்டு விட்டார்களே, என்னுடைய இந்த நிலைமை என்றைக்கு மாறும்? எப்பொழுது என் ஆண்டவர் இந்த நிலையை, இந்த நிலைமையை என்றைக்கு அவர் மாற்றுவார்? பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகளிலே அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, I am poor and needy. நான் எளிமை உள்ளவன், நான் புவர், நான் வறுமையில் வாடுகிறவன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை தாவீதின் தாழ்மையை குறித்து தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், அவன் யார்? ராஜாதி ராஜா, இஸ்ரவேல் ஜனத்திற்கு அனைத்திற்கும் ஒரு ராஜா. அவன் சொல்லுகிறான், நான் சிறுமையானவன். அதுதாங்க தாழ்மை. இன்னைக்கு கொஞ்சம் படிப்பு படித்திருந்தால் போதும், அல்லது கொஞ்சம் வருமானங்கள் அதிகமானால் போதும், அல்லது நல்ல ஒரு வீடு கட்டிட்டா போதும், நம்மை பெருமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு ராஜா நான் சிறுமையானவன் என்று சொல்லுகிறான். நான் சிறுமையானவன். ஆங்கில வேதாந்தம் சொன்னேன், புவர். நான் ஒரு ஏழை ஆண்டவரை, நான் ஒரு ஏழை. எவ்வளவு வசதிகளை வைத்திருந்தாலும் உம்முடைய பார்வைக்கு முன்பாக, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாதவன். அதுதான் தாவீதினுடைய தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ராஜா, இஸ்ரவேல் அனைத்திற்கும் மிக சிறந்த ஒரு ராஜா. அவன் சொல்லுகிறான், நான் சிறுமையானவன் ஆண்டவரே. ஒருபுறம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழலிலே வாழ்ந்து வந்தவன் தான். தன்னுடைய சொந்த தகப்பனால இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து வந்தவன் இந்த தாவீது. சவுல் ராஜ்ய பாரத்திற்கு பின்பாக இஸ்ரவேல் அனைத்திற்கும் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். உன்னுடைய குமாரன் இவ்வளவு பேர் தானா? இவ்வளவு பேர் தான் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் அவனிடத்தில் இல்ல, இன்னும் ஒருவன் இருக்கிறான், வேறு ஏதேனும் குமாரன் உண்டான்னு சொல்லிக்கிட்ட பொழுது, ஆமா ஆமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் வயல்வெளிகளிலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தகுதி, அவனுடைய நிலைமை ஆடுகளை மேய்ப்பதற்கு தான் அவன், ஒருவேளை அவன் பிரயோஜனப்படவன் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி அற்பமாய் எண்ணப்பட்டவன். ஆனால் எல்லாவற்றிலும் அவன் சிறந்து விளங்கின போது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது, எந்த நிலையில இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதவன் என்கின்ற ஒரு உண்மை நிலையை உணர்ந்தவன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும், நான் எப்படிப்பட்டவன் தேவனுக்கு முன்பாக, இந்த ஜனத்திற்கு முன்பாக நான் எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து வருகிறோம் என்பதை குறித்து என்றைக்காவது சிந்தித்து இருக்கிறோமா? என்றைக்காவது நம்முடைய வாழ்வில், ஆண்டவரே உடைய கண்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாதவன் ஆண்டவரே, நான் தூசியும் குப்பையுமானவன் என்று சொல்லி நினைக்கிறோமா? அல்லது மற்ற மக்களுக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். ஆலயத்திற்கு 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஆயக்காரன் ஒண்ணு, இன்னொன்னு பரிசேயன். பரிசேயன் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? பரிசேயன் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பொருள். இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரையும் பார்க்கலும், இந்த ஆயக்காரனை பார்க்கலும் நான் அதிகமா கொடுக்கிறேன், அதிகமா உபவாசம் பண்றேன், எல்லா விஷயத்திலும் அந்த பெர்ஃபெக்ட் மேன், எல்லாருமே நான் சிறந்தவன் என்று சொன்னான். ஆனா தூரத்தில் நின்று அந்த ஆயக்காரன் தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரும், நான் பாவி என்று அவன் ஒத்துக்கொள். அதுதான் தாழ்மை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தாழ்மை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். தெரியல அந்த வசனம். அவன் அல்ல இவனே. இப்ப ஆண்டவர் யார் பக்கம் இருக்கிறாரு? அங்கல்ல இங்க இருக்கிறார். அப்படின்னா யார் பக்கத்தில் இருக்கிறாரு? அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். தன்னை தாழ்த்துகிறவனுடைய அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் அருகிலே அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. 2வது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நான் எளிமையானவன்.
தன்னை ஒரு எளிமையானவன் என்று சொல்லி தாழ்த்துகிறான். ஆங்கில வேதாகமத்திலே நீடி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. NEEDY, நீடி மேன். ஆண்டவர் இன்னும் தேவையுள்ள ஒரு மனிதன். இந்த தாவீது யார்? ஒரு பராக்கிரமசாலி. இந்த தாவீது யார்? ஒரு வல்லமை உள்ளவன். இந்த தாவீது யார்? 5 கூழாங்கற்களை கொண்டு பெரிய அரக்கனாகிய கோலியாத்தையே வீழ்த்தியவன். இந்த கோலியாத்திற்கு பயந்து, இந்த பெலிஸ்தியனுக்கு பயந்து எல்லா படை வீரர்களும் ஒளிந்து கொண்டார்கள். ஒருத்தம் கூட அவனை எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் இல்லாத போது, தான் ஒரு வாலிபனாக ஒரு சிறுவனாக இருந்த போது கூட நான் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அவர் இன்றைக்கு அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு வீரமுள்ளவனாக எதிர்த்து நின்றவன், அவனை சங்காரம் பண்ணியவன், அவனை கொன்றவன், ஒரு வீராதி வீரன் இந்த தாவீது. ஆனால் சொல்லுகிறான், நான் எளிமையானவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன் ஆண்டவரே, நான் ஒன்றுமை இல்லாதவன் ஆண்டவரே. அவன் சொல்லுகிறான், இன்னும் எனக்கு தேவை ஆண்டவரே. எது தேவை தெரியுமா? இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் பார்வையில எல்லாரும் சொல்லலாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி என்னுடைய வீரத்தை பெருமையாக சொல்லலாம். இது தாவீதை போல ஒரு அரசன் உண்டோ என்று சொல்லி உலகத்தாரின் ராஜ்ய பாரத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை பெருமையாக பேசலாம். ஆனால் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இன்னும் எனக்கு உம்முடைய கிருபை தேவை, இன்னும் எனக்கு உம்முடைய அன்பு தேவை ஆண்டவரே. கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஹெசேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில. நீங்க நல்லா பழைய ஏற்பாடு முழுவதும் தேடி பார்த்தீங்கன்னா அன்புங்கிற வார்த்தையே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஹலோ, நான் பேசுறது புரியுதா? பழைய ஏற்பாட்டில் அன்புங்கிற வார்த்தை இருக்கவே இருக்காது. அன்புங்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு கிருப அப்படிங்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதன் உண்மையான பொருள் மாறாத ஒரு அன்பு, பொய்யுரையாத ஒரு தேவன், அன்ஃபெயிலிங் லவ், ஹெசேட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெக்மன்ஸே பாடுவாரு, அவருடைய பேரன்பு. கிருபைங்கிற வார்த்தைக்கு உண்மையான ஒரு பொருள் பேரன்பு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டு உன் மீது நான் கொண்டிருக்கிற பேர் அன்பு அப்படின்னு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே நான் எளிமையானவன், இன்னும் எனக்கு உம்முடைய அன்பு தேவை. நான் எத்தனையோ முறை பாவம் செய்த போதும், எத்தனையோ முறை துக்கப்படுத்தின போதும், எத்தனையோ முறை உண்மை விட்டு தூரமான போதும், ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எனக்கு உம்முடைய அன்பு தேவை ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எத்தனை ராஜ்ய பாரங்கள் எனக்குள்ளே இருந்தாலும், எத்தனை படை வீரர்கள் எனக்குள்ளே இருந்தாலும், எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் அல்லது சந்தோஷ மகிழ்ச்சிகள் என் பின்னாலே நின்றாலும் எனக்கு நீர் மாத்திரம் வேண்டும் ஆண்டவரே. அதுதான் அவனுடைய தாழ்மை. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வருகிறோம், அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரிடத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக வருகிறோமே. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் பிள்ளைக்கு நன்மை நடக்கணும், என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும், இந்த வியாதி மாறணும், எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோமா? இல்லை. ஆண்டவர் என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காகிய நீர் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு என்னை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. யார் என்னை விட்டு விலகி போனாலும், யார் என்னை கைவிட்டாலும் நீங்க என்னை கைவிடக்கூடாது ஆண்டவரே. எந்த ஆசீர்வாதங்களும் எந்த நன்மைகளும் எனக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க அன்பு என்னை விட்டு நீங்க கூடாது ஆண்டவர் என்று சொல்லி நம்மளை ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். எதற்காக இந்த லெந்து காலங்களில உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்? எதற்காக இந்த லெந்து காலங்களில பல்வேறு விதமான பொருத்தனைகளோடு கூட பல தியாகங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவா அல்லது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பரிசுத்தமான நன்மைகளுக்காகவா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அவர் கிருபையுள்ள ஒரு தேவன். தாவீது சொல்லுகிறார், நான் எளிமையானவன் ஆண்டவரே, எனக்கு இன்னும் உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே, எனக்கு இன்னும் உம்முடைய அன்பு தேவை ஆண்டவரே. அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் தாவீதினுடைய தாழ்மை. மூன்றாவதாக இந்த வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நினைவாய் இருக்கிறார், என் மேல் நினைவாய் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு
எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஹவுஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹவுஷா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான ஒரு பொருள், ஒருவேளை தமிழில் என் மீது நினைப்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன பொருள்படலாம். நினைவாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்னையும் ஒரு பொருட்டாக கருதுகிறார், என்னையும் ஒரு பொருட்டாக கருதுகிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நான் சிறுமையானவன் உண்மைதான், நான் எளிமையானவன். இன்னும் அவருடைய அன்புக்காக, இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, இன்னும் அவருடைய கிருபைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவன் உண்மைதான். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இந்த தாவீது யார்? அவன் எப்படிப்பட்டவன்? பத்சேபாளிடத்தில் பாவம் செய்ததினால தேவனுடைய மகிமையை இழந்து போனவன். தேவனுக்கும் அவனுக்குள்ளும் இல்லாக இருந்த அந்த உறவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. ஆனா இப்ப சொல்லுகிறார், இன்னும் என் மேல் நினைவாயிருக்கிற ஒரு ஆண்டவர், இன்னும் என்னை நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிற, என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணுகிற ஒரு தேவன். என்னை அவர் நினைப்பதற்கு நான் தகுதியற்றவன். மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அவரை ஆராதிப்பதற்கு தகுதியற்றவர்கள். நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். நம்மள நீதிமான் ஒருவரும் கிடையாது. ஆனாலும் நம்முடைய கிருபையினால, நம்முடைய அன்பினால, நம்முடைய சமூகத்திலே கூட்டி அணைக்கிற ஒரு தேவன், நம்முடைய அன்பினால நம்முடைய சமூகத்திலே இழுத்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். எப்படி நினைவாய் இருக்கிறார்? அவர் அவன் மேல் வைத்த அந்த அன்பு பெரியது. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை என்றைக்கும் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஆகவேதான் அவரையும் எல்லாரும் அழைக்கிறார்கள் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு பாத்திரவானாக தாவீதினுடைய வாழ்க்கை மாறிப்போனது. பாவம் செய்யவே இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. அவன் பாவம் செய்தது உண்மைதான். தான் செய்த பாவத்திற்காக உடனே தேவ மனிதனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது உடனே மனம் கசந்து 51வது சங்கீதத்தை அவன் எழுதுகிறான், தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஐயா, ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். தன்னுடைய பாவங்கள் அற கழுவப்படும்படியாக அவன் தேவ சமூகத்திலே அழுது புலம்புகிறான். இந்த வார்த்தைகளை தியானிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு தகுதியற்றவர்கள், கடுகளவேனும் தகுதியற்றவர். ஆனால் தகுதியே இல்லாத நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற ஆண்டவர் நம்மையும் ஒரு பொருட்டாக, ஆகவேதான் அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், நம்மை அன்போடு கூட அழைக்கிற ஆண்டவர். என்னுடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணுகிறார். நம்மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அந்த நல்ல ஆண்டவர் இடத்துல இந்த மாலை பொழுதுல நம்ம எப்படி தாழ்ந்து போகிறோம்? ஒருவர் இதற்குள்ள இதுவரைக்கும் நம்ம இடத்துல எத்தனையோ விதமான பெருமைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ விதமான காரியங்களிலே நம்மை உயர்வாக நினைத்து இருக்கலாம். நான் தான் பெரியவன், நான் தான், என்னுடைய குடும்பம் தான் பெரியது, நான் தான் அதிகம் படித்தவன், நான் தான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி பல்வேறு விதமான சூழலிலே நம்மை நாமே பெருமைப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த தாவீதை போல தாழ்த்துவோம். எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் நான் சிறுமையானவன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தானே, எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் எனக்கு இன்னும் உங்களுடைய அன்பு தேவை என்று சொன்னானே, அதே போல நான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்த ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்த ஆண்டவர், ஆனால் இன்னமும் என்னை நினைத்தீரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதை போல கர்த்தர் அவனுடைய வாழ்விலே அவனுக்கு உதவி செய்கிறவராக, அவனை விடுவிக்கிறவராக காணப்பட்டார். அதை தான் பின்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவ நீர் என்னை என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனை தாமதியாதேயும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர், நமக்கு துணை செய்கிற ஒரு ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். நம்ம அப்படி எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நம்முடைய வாழ்வில் நம்மை தாழ்த்தி ஒப்பு விடுவோம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லாராலும் பெருமையானவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை புறமே தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும்,
உன்மேல் நான் வைத்த கிருபை பெரியது, உன்மேல் நான் வைத்த அன்பு பெரியது, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய கண்களில் இன்றைக்கு நமக்கு தயவு கிடைத்தபடியினாலே கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒருவர் அன்றைக்கு மோசையை பார்க்கிற போது எல்லா ஜனங்களும் அவன் கொலைகாரன் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் மீது ஒரு கிருபை வைத்தாரே. அவன் மீது மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு பெரிய தலைவனாக ஆண்டவர் பயன்படுத்தினாரே. நோவாவுக்கு அதே போல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே கிருபையை எனக்கும் தாரும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய பக்தி தான் பெருசு நினைச்ச ஆண்டவரே, என் விசுவாசம் தான் பெருசு நினைச்ச ஆண்டவரே, நான் தான் அதிகமா ஜெபம் பண்ற நினைச்ச ஆண்டவரே, நான் தான் அதிகமா ஊழியம் செய்யணும்னு சொல்லி நினைத்த ஆண்டவரே, எங்க குடும்பம் தான் இப்படிப்பட்ட சிறந்தது என்று சொல்லி நினைத்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் சிறுமையானவன் அம்மா, நான் எளிமையானவன் அப்பா, என் மேல் நீங்க நினைவாய் இருக்கிறபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லுவோம். என்னை விடுவித்தருள் ஆண்டவரே. என் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற பாவ கட்டுகளில் இருந்து, நான் அடிமைப்பட்டு இருக்கிற பாவங்களில் இருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களில் இருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளில் இருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைச்சல்களில் இருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. என் தேவனே தாமதியாதீம் என்று சொல்லி கூப்பிடுவோம். என் தேவனை தாமதியாதீம் என்று சொல்லி கூப்பிடுவோம். உங்கள் நடுவில் உலாவுகிற கர்த்தர் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். கூப்பிடுகிற எளியவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர் தேவனாக இருக்கிறார். அவர் சிறியவரை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். நீ விரும்பத்தகாத காரியங்கள் என் வாழ்க்கையில, என் வார்த்தையில, என் செயல்களில் இருக்குமானால் தயவாய் என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும் ஆண்டவர். எல்லாரும் ஜெபம் ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே ஜெபத்தை கேட்கிறவராக உலாவிக் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த லெந்து காலங்கள் நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக, தேவனோடு கூட ஐக்கியத்திலே அதிகமாய் வளரும்படியாக, இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படியாக, அதிகமாய் வேத வாசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு கிருபையின் காலம், ஒரு கருணையின் காலம். இந்த தபசு காலத்துல எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். உலகத்தின் பார்வையில ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கலாம், உலகத்தின் பார்வையில தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், தகுதி உள்ளவர்களை கர்த்தர் அழைப்பது இல்லை, ஆனால் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். தகுதி உள்ளவனை கர்த்தர் அழைப்பது இல்லை, ஆனால் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க சகோதரனே, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க சகோதரி, தகப்பனை, தாயை, அன்பு தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. என் ஆண்டவர்கள் வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் பக்திவாறு பாடுகிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மலையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. உண்மையாய் உள்ளதின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஆண்டவரை இன்னும் உடைய அன்பிற்காக ஏங்கி இருப்பவன், ஆண்டவரே என்னை மறவாமல் இருக்கிறபடியினாலும் உமக்கு நன்றி என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வில் கர்த்ததாவின் பெரிய காரியங்களை செய்து தருவீராக. இந்த தேவ கிருபை ஆலயத்தினுடைய நன்மைகளும் இரக்கங்களும் உடைய மாறாத நித்திய கிருபைகளும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே, செய்கின்ற பணிகளிலே, தொழில்களிலே, கரங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் எங்கள் ஆண்டவர் நிறைவான நன்மைகளிலிருந்து மேம்படுத்துங்கப்பா. தாவீதின் தாழ்மையை போல் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரே மாறாத நித்திய கிருபைகளை பற்றி மகிழ்ந்து கண்ணி கொண்டிருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். எல்லா துதி கனமையுமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் சுவாமி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் எங்கள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.